வரவேற்கப்படாத அதிர்ஷ்டங்கள் சிறுகதை. ஆசிரியர் சத்யா அவர்கள். ரம்யா சமையலை முடித்து எல்லாவற்றையும் எடுத்து மூடி வைத்துவிட்டு சமையல் அறையை சுத்தம் செய்து நிமிர்ந்த போது மணி 12 அடித்தது. கையை பார்த்தாள். ஒரே கரி. சோப்பு போட்டு 2 முறை கழுவியும் அது விடாமல் அவள் கையில் ஆசையாக ஒட்டி கொண்டிருந்தது. சிறிது தேங்காய் எண்ணெயை போட்டு துணியால் துடைத்தாள். பிரயோஜனமே இல்லை. ரம்யா ஒரு காலத்தில் தன் கையை பூ போலத்தான் வைத்து கொண்டிருந்தாள். அம்மா இருந்த வரையிலும் ஒரு வேலை செய்ய மாட்டாள். பாவம், அவள் கையும் இப்படித்தான் இருக்கும். தான் ஒரு நாள் இப்படி சமையல் அறையில் நுழைந்து சமைப்போம் என்ற கனவு கூட காணவில்லை அவள். அவள் தாத்தா அமிர்தலிங்கம் காலத்தில் வீட்டில் 2 சமையற்காரர்கள் இருந்தார்கள். அப்பொழுதெல்லாம் பள்ளி செல்ல ரம்யாவுக்கு தனி கார், அப்பாவுக்கு ஊர் சுற்ற தனி கார். செல்வமாக குளித்த காலம். ஊரில் யாரும் அமிர்தலிங்கத்தை பெயர் சொல்லி கூட கூப்பிட மாட்டார்கள். ஐயா என்று மரியாதையோடு தான் அழைப்பார்கள். அமிர்தலிங்கம் பேச்சுக்கு பேச்சு ரம்யாவை அமிர்தலிங்கத்தின் பேத்தி என்று தனி பெருமையோடு கூறுவார். போயிற்று, எல்லாம் போயிற்று. ரம்யாவின் தாத்தா வாத நோய் வந்து படுத்த படுக்கையானதும் வியாபாரங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல படுக்கலாயின. அவர் மறைவுக்கு பின் அவள் தந்தை சுந்தரலிங்கத்தால் சமாளிக்கவே இயலவில்லை. எல்லாம் போய்விட்டது. இப்போது இருப்பதெல்லாம் அந்த கால வளமான வாழ்க்கையின் விளைவால் முழுவென மெழுகு பொம்மையைப் போல இருக்கும் கடைசி பெண் ரம்யாவும் வறுமையும் தான். எப்படியோ இருந்தவற்றையெல்லாம் விற்று முதல் 3 பெண்ணையும் டாக்டர் என்றும் இன்ஜினியர் என்றும் பிடித்து கொடுத்து விட்டார். ரம்யாவின் முறை வரும்போது சாதாரண கிளார்க் வேலை பார்ப்பவனை கூட அவரால் பார்க்க இயலவில்லை. ரம்யாவின் திருமணம் தடைப்பட்டு வருவதற்கு வறுமையை தவிர வேறு காரணமும் இருந்தது. தாத்தா அமிர்தலிங்கம் நிறைய சொத்து வைத்துவிட்டு சென்றாரோ என்னவோ, நாம் பெரிய மனிதர் வீட்டு பெண் என்ற மமதையை நிறையவே வைத்துவிட்டு சென்றிருந்தார். அது அவள் திருமணத்துக்கு பெரும் தடைக்கல்லாக இருந்தது. டன். மணி 1. அப்பாவுக்கு இலை போட வேண்டும். சடக்கென்று எழுந்து கொண்டாள் ரம்யா. ஏம்மா, அவளை பெண் பார்க்க வர சொல்லி லெட்டர் போட்டுடுவோமா? வரேன்னு சும்மா எழுதுறாளே. யாருப்பா? அதாம்மா, அந்த அரிசிபாளையம் பையன். எத்தனை தரம் எழுதிட்டா இதோட? என்னப்பா பண்ணுறா? அவள் என்னம்மா பண்ணணும்? அவளுக்கு இருக்கிற சொத்துக்கு அவள் சும்மாவே இருக்கலாம். அது 4 தலைமுறைக்கும் காணும் அவ்வளோ பணக்கார இடம். ஓ, வேலை இல்லாத பையன்னு சொல்லு. கிண்டல் தொனித்தது குரலில். சரி, என்ன படிச்சிருக்கான்? அவளுக்கு எதுக்குமா படிப்பு? ஏதோ 7ஆவதோ 8ஆவதோ படிச்சிருக்கான். படிப்பும் இல்லையா? ஏன்பா, படிப்பு வேலை ஒன்றும் இல்லாத வீட்டில் உட்காந்து சாப்பிட்டுண்டு இருக்கிற சாப்பாட்டு ராமனை என் தலையில் கட்ட பார்க்குறீங்களா? அவ்வளவுக்கு நான் என்ன குறைஞ்சு போயிட்டேன்? எனக்கு என்ன அழகு இல்லையா? படிப்பு இல்லையா? அமிர்தலிங்கத்தோட பேத்தி அவ்வளோ மட்டமா? பொறிந்து தள்ளினாள் ரம்யா. அப்பா அசந்து போய் பார்த்து கொண்டிருந்தார். என்னடி இது? உள்ள அப்பாவும் பொண்ணும் என்ன பண்ணுறீங்க? தபால்காரர் கத்துன்னு கத்திட்டு விட்டு எறிஞ்சிட்டு போயிட்டார். இந்தா. அட அத்தை, எப்போ வந்த? கதவு திறந்தா இருக்கு. திறந்தே கிடக்கு. யார் நுழைஞ்சாலும் தெரியாது. தனியாக இருக்கும்போது இப்படியெல்லாம் கதவை திறந்து போட்டுக்கிட்டு இருக்காதேடி ரம்யா. உன்னை ஒருத்தன்கிட்ட ஒப்படைக்கிற வரையிலும் வயிற்றுல நெருப்பை கட்டின்னு இருக்க வேண்டியிருக்கு. 1000 தரம் சொல்லு உன் மருமக கிட்ட. அதுக்குத்தான் நான். ஓ, அப்பா அரிசிபாளையம் பணக்கார வீட்டில் பெண் கேட்ட கதையை ஆரம்பித்து விட்டார். இனி அரை மணி நேரம் பேசுவார் என்று எரிச்சலுடன் உள்ளே சென்றாள் ரம்யா. ரம்யா, அடி ரம்யா. என்ன அத்தை? ஏண்டி உனக்கு இந்த கோபம் வர்றது? மூஞ்சியை தூக்கி வச்சுண்டு. பின் என்ன அத்தை? பிடிக்காத காட்டான போய் அவன் கிடக்கான், விடு. நான் கொண்டு வந்திருக்கேன் உனக்கு ஏ கிளாஸ் மாப்பிள்ளை. அதுக்குத்தானே நான் போட்டபடி ஓடி வந்திருக்கேன். படித்த பையனா தர்மோ? அப்பா பரபரத்தார். எம்எஸ்சி படிச்சிருக்கான். இப்போ தான் வேலையிலையும் சேர்ந்தான்.
என்ன வேலை? இந்த உரமெல்லாம் தயார் பண்ணுறாளே அந்த ஆஃபீஸில் இருக்கான். 500 ரூபா சம்பளம். ஒரே பையனா? 5 பொண்ணு ஒரு பையன். 3 பேருக்கு கல்யாணமாச்சு. இன்னும் 2 பேர் இருக்கா. அம்மா அப்பா எல்லாம் ரொம்ப நல்லவா. சொத்து பத்து ஏதானும் இருக்கா அத்தை? அதெல்லாம் கிடையாது. பையன் படிச்சிருக்கான், உத்தியோகம் பார்க்குறான், அவ்வளவுதான். என்னடி பதில காணோம்? இந்த இடத்துக்கு என்னடி குறைச்சல்? சொத்து பத்து கிடையாது. 500 ரூபாய் சம்பளம். இதில் கல்யாணத்துக்கு வேற 2 பொண்ணு. லட்சணம்தான். தினப்படி இத்தனை பேர் சாப்பாட்டுக்கே கஷ்டம். இதில் இவனுக்கு கல்யாணம் வேறையா? என்னடி இது? பணக்கார பையனை பார்த்தா படித்த பையனா கேட்குற, படித்த பையனை பார்த்தா பணக்கார பையங்கிற. கூத்தடிக்கிற ரம்யா. ஆமாத்த, கல்யாணம்னா எல்லாத்தையும் தானே பார்க்கணும். படிச்சும் இருக்கணும், டீசண்டாக வேலையிலையும் இருக்கணும், ஓரளவு சொத்து பத்தும் இருக்கணும். விடிஞ்சாப்புல தான். இப்படியெல்லாம் ஒன்றா கூடி வருமாடி? வரும்போது வரட்டும். இதெல்லாம் இல்லாமல் நிச்சயமாக நான் கல்யாணமே பண்ணிக்கவே மாட்டேன். என்னடா பாஸ்கர், நான் பாட்டுக்கு கேட்டுண்டே இருக்கேன், நீ இப்படியே பதில் சொல்லாமல் நழுவினா எப்படி? என்னம்மா? சும்மா என்னம்மா என்னம்மான்னா என்ன அர்த்தம்? டாக்டருக்கு படிக்கணும்னு படித்த, அமெரிக்கா போயிட்டு வந்துடுறேன்னு போயிட்டு வந்தாச்சு. உங்கள் அப்பா சம்பாதிச்சிருக்கிற சொத்தை 4 தலைமுறைக்கும் காணும். பொழுதன்னைக்கும் டிஸ்பென்சரியில் உட்காந்து யாருக்கு சம்பாதிக்கிற இன்னும்? ஒருத்தி வந்தால் தான் நீ திருந்துவ. ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு என்ன வேணுமானா பண்ணு. என்னம்மா அவசரம்? அவசரம் என்னடா அவசரம்? ஒரே பையன், உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்காதா? என்ஜினியர் பெண் நந்தினி கிளியாட்டமாக இருக்கா. பேசேண்டா பாஸ்கர். அம்மா அம்மா அம்மான்னு நழுவாத. இன்னைக்கு நீ ஒரு பதிலை சொல்லிட்டு தான் போகணும். ஏண்டா, நான் தெரியாம தான் கேட்குறேன். யாரையான மனசில் வச்சுண்டு சொல்லாமல் இப்படி நழுவுறியா? என்ன சத்தத்தையே காணும்? நான் அப்போவே நினச்சேன். யாருடா அது? சும்மா சொல்லு. யாரை இருந்தாலும் உனக்கு பிடிச்சா சரி. எனக்கே தெரியாதும்மா. ஒரு தரம் லைப்ரரியில் பார்த்தேன், ஒரு தரம் அதிர்ஷ்டலக்ஷ்மி கோயிலில் பார்த்தேன். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகுமா. பளிங்கு சிலை மாதிரி இருக்கா. எப்படியானும் வீட்டை கண்டுபிடிக்கணும். பார்த்தா பணக்கார வீட்டு பெண் மாதிரி இருக்கா. பணக்காரியோ ஏழையோ யாராக இருந்தாலும் சரி, வரவ ஒன்றும் இங்கே கொண்டு வந்து கொட்ட வேணாம். உன் மனசுக்கு பிடிச்சா சரி. ஆனால் ஊர் பேர் தெரியாத பெண்ணை இந்த மெட்ராஸில் எப்படி தேடுறது? இது என்னடா பாஸ்கர் கூத்தா இருக்கு? நடக்கிற கதையா இது? நீ கவலைப்படாதம்மா. எப்படியானும் இன்னும் 2 நாளில் நான் அவள் வீட்டை தெரிஞ்சுண்டு வந்துடுறேன் பாரு. எனக்கு தெரியாது. வர ஞாயிற்றுக்கிழமை நந்தினி வீட்டில் எல்லோரும் பாம்பே போகிறா. அதுக்குள்ளே நீ உன் முடிவை சொல்லணும். ஆமாம். சரிம்மா. கீதாவிடம் விடை பெற்றுக்கொண்டு ரம்யா கிளம்பிய போது மணி 5. சுகமான காற்று மேனியை தழுவ மெல்ல நடந்தாள். அந்த தெரு தாண்டியதும் திருப்பத்தில் அவளை பார்த்துவிட்ட பாஸ்கருக்கு மகிழ்ச்சி பிடிபடவே இல்லை. ஆஹா, கடவுளுக்குத்தான் எத்தனை கருணை! இவளை எங்கே தேடுவது? அம்மாவை இனி சமாளிக்க இயலாது என கவலைப்பட்டேனே. தன் ஸ்கூட்டரில் அவளை தூரத்திலேயே தொடர்ந்தான். அவனுக்கு என்னவோ போல இருந்தது. அவன் பெண்கள் பின்னால் சுற்றும் சலன புத்தி உடையவன் அல்ல. என்ன செய்வது? எப்படியேனும் தூரத்திலிருந்து அவள் வீட்டை மட்டும் தெரிந்து கொண்டு போய்விட்டால் மற்ற விஷயங்களை அம்மா பார்த்து கொள்வாள். நிச்சயமாக இவன் நம்மை தொடர்ந்து வருகிறான். 3வது முறையாக திரும்பி பார்த்தாள் ரம்யா. இவன் ஏன் தன்னை தொடர்ந்து வருகிறான்? பார்த்தால் டீசண்டாக படித்தவனாக தெரிகிறான். இவனை முன்பு எங்கேயோ பார்த்து இருக்கிறோமே. எங்கே? பணக்கார பையன் போலும். அவள் மனதில் தன் அழகை நினைத்து ஒரு கர்வம் குபீரென்று பொங்கியது. ஆயிற்று. இந்த தெருவை தாண்டி அடுத்த சந்தில் திரும்பினால் வீடு. ஆனால் திடீரென்று ஒரு தயக்கம் அவள் மனதில் படர்ந்தது. இவன் காண நம் ஓட்டை வீட்டுக்குள் நுழைவதா? நம்மை பற்றி மிக உயர்வாக நினைத்து இருப்பானே. நாம் அந்த வீட்டுக்குள் நுழைவதை கண்டால் பாவம் என பரிதாபப்படுவானோ? அந்த நினைவே கசந்தது. என்ன செய்யலாம்? சரையிலென பக்கத்தில் இருந்த பெரிய வீட்டில் சுவாதீனமாக தன் வீடு போல நுழைந்து கேட்டை சாத்தினாள்.
தோட்டக்காரன் என்னம்மா என்றபடி அவசரமாக வந்தான். ஒன்றுமில்ல, தண்ணி. அதோ குழாயில் குடிச்சிட்டு போங்க. மெல்ல எட்டி பார்த்தாள். தூரத்தில் இருந்தே இவள் வீட்டினுள் நுழைவதைக் கண்டவன் ஸ்கூட்டரை திருப்பி கொண்டு எப்போதோ போய்விட்டிருந்தான். ரம்யா திருப்தியுடன் வீடு நோக்கி நடந்தாள். மறுநாள் கூடை கூடையாக பூ பழங்களுடன் அம்மாவுடன் வந்து இறங்கிய பாஸ்கரை வாயிலில் தொங்கிய பூட்டு வரவேற்றது. ஏன்பா, வீட்டுக்காரங்க வெளியில் போயிருக்காங்களா? வீட்டுக்காரங்களா? அவங்க இந்த ஊர்லேயே இல்லையே. இது வைரவன் செட்டியார் வீடு. அவர் 2 வருஷமா சிங்கப்பூரில் தான் இருக்காரு. வீடு பூட்டியே இருக்கு. நான் தான் தோட்டத்தை பார்த்துக்கிறேன். என்ன, 2 வருஷமா பூட்டி இருக்கா? ஆமாம். உங்களுக்கு வாடகைக்கு பார்க்க வந்தீங்களா சார்? ம். இங்கே ஏதேனும் அவுட் ஹவுஸ் இருக்கா? இல்லையே. அதோ அந்த குடிசையில் தான் நான் இருக்கேன். வேற இங்கே வீடு ஒன்றும் சோதா இல்லையே. அதோ அந்த 3 வீட்லேயும் காலேஜ் படிக்கிற பசங்க, வேலை பார்க்குறவங்க, இப்படி ஆம்பளைகளாகத்தான் இருக்காங்க. நீங்கள் சின்ன வீடாக பார்க்குறீங்களா? வேற குடும்பமாக இருக்கிற வீடே இல்லையா? இந்த தெருவில் இல்லைங்க. ஏங்க? ஏன்பா, உனக்கு எத்தனை பசங்க? நமக்கு ஒரே பையன்தான். சரி, வாடா பாஸ்கர். அம்மாவுக்கு இதற்கு மேல் பொறுமையில்லை. மௌனமாக திரும்பினான் அவன். என்னடா இது? இதில் தான் போனாளா? வீடு 1 வருஷமாக பூட்டி இருக்காம். இங்கெல்லாம் குடும்பமே இல்லையாம். ஆம்பளையாத்தான் இருக்காங்களாம். இங்கேயா வந்தா? டேய் பாஸ்கர், நீ சொல்கிறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஊர் பேர் தெரியாத பெண்ணை போய். என்னம்மா நீ ஒரேடியா? பின்ன என்னடா, நான் சொல்கிறதுல ஏதானும் தப்பு இருக்கா? இவள் கூறுவதும் நியாயம்தானே. அழகிருந்தால் போதுமா? நல்ல பெண்ணாக இருக்க வேண்டாமா? இங்கு ஏன் வந்தாள்? ச, நமக்கு எதற்கு வம்பு? அம்மா, நீ சொன்ன இன்ஜினியர் பெண்ணையே பண்ணிக்கிறேன். அப்படி சொல்லு. பொண்ணு எடுக்கிறதெல்லாம் பார்த்து எடுக்கணும்டா. இன்னைக்கு நல்ல நிறைஞ்ச நாள் தான். எங்கே கிளம்புனதுக்கு அங்கேயே போயிடுவோமே. இன்னைக்கு வீட்டில் தான் இருப்பார். என்ன சொல்கிற? சரிம்மா, வீடு தெரியும்ல, அங்கேயே ஓட்டு. பாயை தட்டி போட்டாள் ரம்யா. நடுவிலே கிழிந்திருந்தது. வேற பாய் வாங்கக்கூட முடியவில்லை. புரண்டு புரண்டு படுத்தவளின் கற்பனையில் ஸ்கூட்டரில் கண்ட வாலிபன் புன்னகைத்தான். ச, அர்த்தமில்லாமல் இது என்ன நினைப்பு? தான் அவனை ஏமாற்றியதை நினைத்தாள். அவளுக்கே சிரிப்பு வந்தது. பகலில் வேலை செய்த களைப்பால் சிறிது நேரத்தில் தன்னையும் அறியாமல் தூங்கி போனாள். படிப்பு இருந்தால் சொத்து என்றும், சொத்து இருந்தால் படிப்பு என்றும் ஆசைப்பட்டவளுக்கு இரண்டும் உள்ள பையன் தன்னை தேடி வந்துவிட்டு போனது தெரியாது. அவளை தேடி ஸ்கூட்டரில் வந்த அதிர்ஷ்டம் அவளுடைய வீண் ஜம்பத்தால் வேகமாக காரில் போய்விட்டது தெரிந்திருந்தால் அவள் அவ்வளவு நிம்மதியாக தூங்கி இருக்க மாட்டாள். அன்பானவர்களே, சத்யா அவர்கள் எழுதிய வரவேற்கப்படாத அதிர்ஷ்டங்கள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.